இன்னைக்கு முடிவு நினைச்சிச்சு, அவ்வளவுதான். கடன் வந்துச்சா நம்ம வாழ்க்கையில எழுத முடியாது. பிசினஸ் நடிவடைச்சிச்சா, பிசினஸ் ஒரு 5 வருஷமா 10 வருஷமா பிசினஸ்ல ஒண்ணுமே இல்லை, அவ்வளவுதான். இனி என் பிசினஸ் செய்ய முடியாது. நஷ்டம் ஆயிடுச்சு, இனி எழுந்திருக்க முடியாது. ஏன் வேலை போயிடுச்சு, இனி எந்திரிக்க முடியாது. இனி வியாதி வந்துருச்சு, இனி பழையபடி செய்ய முடியாது. இப்படி ஐயோ என் குடும்பத்தில் பிரிவினை வந்துருச்சு, எங்க வீட்டில் சண்டை வந்துருச்சு, இனி சேரவும் முடியாது, சமாதானமே கிடையாது. ஐயோ வீட்டை வித்தாச்சு, இனி வாங்கவும் முடியாது. இப்படி ஏதாவது ஒரு நெகட்டிவான ஒரு திங்கிங்க உங்களுக்குள்ள இருந்து கொண்டிருக்க நடக்கவே வாய்ப்பு இல்லை. ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முடிஞ்சிச்சு நினைக்கிறாங்க, ஒரு பிரச்சனை ஆரம்பிக்குது. இது இயேசுக்கு தெரியாதா? தேவனுக்கு இப்படி நடக்கும்னு தெரியாதா? சில காரியங்கள், சில பிரளயங்களை, இதுவரையும் வந்த பிரச்சனை காட்டிலும் ஒரு பெரிய பிரச்சனையில சூழ்ந்து கொண்டு இருக்கீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கொண்டிருக்கீங்கன்னா, பெரிய சூழ்நிலையில உள்ள இருந்து வெளியே வர முடியாதபடி இருக்குன்னா, ஐயோ இயேசு கிறிஸ்து கூட வந்தா எனக்கு விடுதலை நினைச்சு வந்த, ஆரம்பத்துல நல்லா இருந்தது, இப்ப பெரிய பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்கேன், பெரிய பெரிய சூழ்நிலைக்கு இதுல இருந்து வெளியே வர முடியல.